தமிழகத்தில் அரிசி விலை மேலும் உயரும் அபாயம் உள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் மாவட்ட தொழில் வர்த்தகர் சங்கத்தின் 22ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என ஆரம்பத்தில் கூறப்பட்ட நிலையில் தற்போது 85% வரை உயர்த்தப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதனை அரசு மறுபரிசீலனை செய்து குறைக்க வேண்டும் எனவும் கூறினார். விலைவாசி ஒரு கிலோ அரிசிக்கு 15 ரூபா உயர்ந்திருக்கு. உயர்வு என்பது கடும் என்று சொன்னால் விவசாயம் நீர்வரத்து இல்லாத காரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரிசி வியாபாரிகளோ விலை ஏற்றத்துக்கு பொறுப்பானவர்கள் அல்ல. இன்னைக்கு கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய அரிசி குறைந்திருக்கிறது, ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய அரிசி குறைந்திருக்கிறது. இனி நமது ஊரில் இப்போ இந்த குறுவை சாகுபடி சரியாக இல்லை என்று சொன்னால் இன்னும் விலையேற்றம் ஏற்படுமே தவிர இதை தவிர்ப்பதற்கு மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நெல்லுகள்லாம் ரோடுகளில் வச்சிடறாங்க. மழை வந்துச்சுன்னா முளைச்சி வீணாக போகுது. ஆக எவ்வளவோ கோடிகள் நம்ம மற்ற துறைக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் விவசாயத்துறைக்கு முழுமையாக செலவு செய்து ஒரு நெல் பயிர் கூட வீணாகாமல் உடன்களை கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு